Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. இன்னைக்கு நம்ம Relations and Functions ஓட second lesson. அதாவது நேத்து நம்ம Cartesian product பார்த்தோம். Cartesian product வந்து basics of Relations and Functions. So இந்த வீடியோ பார்க்குறவங்க Cartesian product பற்றி பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் Cartesian product நேத்து எடுத்தது போய் பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஸில் ஒரு சில டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியம். அதாவது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் கீழே 3 டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். அதாவது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த ரிலேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம், 4 விதமாக அந்த ரிலேஷன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று ஆரோ டயக்ராம், இன்னொன்று செட் பில்டர் ஃபார்ம், இன்னொன்று ரோஸ்டர் மெத்தட், அண்ட் ஃபைனல் ஒன் டேபுலர் ஃபார்ம். இந்த 4 வேஸில் நம்ம வந்து ரிலேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம கிளாஸுக்கு போகலாம். ரிலேஷன்ஸ், நார்மல் ரிலேஷன், நம்ம டே டு டே லைஃப்பில் ரிலேஷன்ஸ்னால் என்ன? அதாவது உறவு முறை. ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் உள்ள உறவு முறை தான் வந்து ரிலேஷன். ஆமாங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு பையன், பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பையன், பொண்ணு, இல்லை அவங்க ஒரு பர்சனுக்கு இன்னொருத்தவங்க அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம். அதாவது ஒரு ரிலேஷன். அதே மாதிரி இங்கே ஒரு செட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற 2 எலமெண்ட், அதாவது 2 செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 செட்டுக்குள்ள கனெக்ஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸ். அதாவது மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சொல்லணும்னா 2 செட்டு, அந்த 2 செட்டுக்குள்ளே ரிலேஷன் என்ன, அவங்க அந்த 2 எலமெண்ட்டுக்குள்ளே கனெக்ஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்பர் இருக்குது, இப்போ 2,4ன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் என்னால் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஆர் சிங்கிள் ஆர்டர்ட் பேர். ஒரே ஒரு ஆர்டர்ட் பேரை வச்சு என்னால் ரிலேஷன் சொல்ல முடியாது. இதுக்கு நான் நிறைய ரிலேஷன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய்ன்னு ஒரு ரிலேஷன் சொல்லலாம். ஒய் இஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்? இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸோ மெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆர்டர்ட் பேரை வச்சு உங்களால் அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்ன ரிலேஷன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன் வேணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் இருக்கக்கூடாது, நிறைய ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2-3 ஆர்டர்ட் பேர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒன்று. அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ன்றது என்ன? நேற்று பார்த்தோமே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ ஒரு 2 செட்டுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு ஃபைன் பண்ணுறோம், இல்லைன்னா 2 ஆப்ஜெக்டுக்குள்ள ரிலேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது மேண்டட்ரி? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து மேண்டட்ரி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து 2,4, 3,9ன்னு இருக்குது. இப்போ எனக்கு இதுக்கான ரிலேஷன் சொல்லுங்கள். இப்போ A × Bன்றது ஒரு செட்டு. இந்த செட்டில் எனக்கு ரிலேஷன் என்னன்னு எழுதணும். எப்படி எழுதுவீங்க இதுக்கான ரிலேஷன்? இப்போ சொல்லுங்கள், இதுக்கான ரிலேஷன் எப்படி எழுதுவீங்க? நீங்கள் பாருங்கள், திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். உங்களுக்கு தெரியும் இது XY கோஆர்டினேட்டு. y இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். இங்கேயும் y இஸ் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ், இங்கேயும் y ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஹோல் A × Bயில் என்னால் ஒரே ஒரு ரிலேஷன், ஸ்பெசிஃபைட் ரிலேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா? முடிஞ்சுது. ஆமாம் தானே? முன்னாடி ஒரே ஒரு ஆர்டர்ட் பேர் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னால் ரிலேஷன் சொல்ல முடியும்னா ரிலேஷன் சொல்ல முடியும். பட் இட் கேன் ஹாவ் மெனி ரிலேஷன்ஸ். அது எனக்கு நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு என்னால் வந்து அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைட் ரிலேஷன் என்ன அப்படின்றத சொல்ல முடியாது. பட் அதுவே
more number of ordered pairs, collection of ordered pairs. Collection of ordered pairs na enna? It is a Cartesian product. அந்த Cartesian productலேருந்து நம்மளால செட்டை சொல்ல முடியும், சரி ரிலேஷனை சொல்ல முடியும். எப்படி நம்ம ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம் சொல்லுங்க? x are represented by r, capital R, y. x is related to y. எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? x is related to y, that is x or y. புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சா ரிலேஷன் என்ன? ரிலேஷனுக்கு எதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் முக்கியன்றதும் புரிஞ்சிருச்சா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சால் தான் ரிலேஷன் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ நான் ஒரு ஏ செட் எடுத்துக்கிறேன், தட் இஸ் 1 2 3 4. பி செட் எடுத்துக்கிறேன், சாரி 1 2 3 எடுத்துக்கோங்க. பி செட் எடுத்துக்கிறேன் 4, 5. இது வந்து செட். ஓகேங்களா? நான் 2 செட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? நான் ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும். ஸோ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி என்ன? தட் இஸ் 1, 4, 1, 5, 2, 4, 2, 5, 3, 4, 3, 5. So number of elements in A cross B என்ன? 1. Number of elements in A, number of elements in B. Number of elements in A என்னது? 3. 3 into 2, 6. எனக்கு 6 elements வரணும். எதில்? A cross B க்கு. 1, 2, 3, 4, 5, 6. இருக்கா? இப்போ இதோட subset என்ன? Subsets of number of subsets. Number of subsets of A cross B என்ன வரணும்? ஃபார்முலா என்ன சொன்னேன்? 2 power mn அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா A cross B லேருந்து எழுதலாம். 2 power number of elements in A cross B. 1, 2, 3, 4, 5, 6. 2 to the power 6. 2 to the power 6 என்ன? 16. 16 2s are 32. So total number of subsets எவ்வளோ? A cross B க்கு 32 subsets. So 32 subsetsனா என்ன அர்த்தம்? 32 relations it can form. இந்த 2 செட்ஸும் எத்தனை ரிலேஷன்ஸ் பாசிபிள் இதில் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு? 32 relations are possible to form. புரியுதுங்களா? மொத்தம் இல்லை 32 ரிலேஷன்ஸ். அதாவது என்னென்னா, எனக்கு நான் இதில் ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். இப்போ A cross Bயில் ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். தட் இஸ் 1, 4, 1, 5. திஸ் இஸ் சப்செட் ஆஃப் A cross B. ஆமாம் தானே? நான் இது ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு எடுத்துக்கிறேன். சின்ற ஒரு செட்டு, இட் இஸ் சப்செட் ஆஃப் என்ன? A cross B. இது என்ன சிம்பிள்? சப்செட்டோட சிம்பிள். இப்போ C is subset of A cross B. ஸோ இதிலேருந்து நான் ஒரு ரிலேஷன் எழுதலாம். இதிலேருந்து நான் என்ன ரிலேஷன் எழுதலாம் சொல்லுங்கள்? ஹியர் இதில் என்ன ரிலேஷன்? x is less than y. அப்போ ரெண்டு ஆர்டர் பேர்லேயும் நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? x is less than y. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ரிலேஷன். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்செட்டையும் நம்ம ஒரு ரிலேஷன் எடுக்க முடியும். அதனால் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளோ பாசிபிள்னா, இட் இஸ் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தான். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன் பாசிபிள் என்ன அப்படின்னு கேட்டால், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பாசிபிள் அந்த செட்ஸுக்கு. புரியுதுங்களா? இப்போ இதை வச்சு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுங்கள். ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் எ செட் ஆஃப் let A and B be two non-empty sets. ரெண்டு non-empty set எடுத்துக்கிறோம். அதில் x is related to y அப்படின்னா எப்படி? it should be a subset of என்ன? subset of Cartesian product. it should be a subset of Cartesian product. ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னா, அது வந்து
சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருக்கும். இது ஃபுல்லாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இந்த 2 செட்டுக்கு. இதிலிருந்து ஏதோ ஒரு சப்செட் எடுத்தாலும் அது ஒரு ரிலேஷனாக தான் இருக்கும். புரியுதா டெஃபினேஷன்? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெப்ரசன்டேஷன். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா ஆரோ டயக்ராம். அதாவது 2 செட்டை that is set A set B. arrow diagramனா set A வை ஒரு ஓவல் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணணும், set B ஒரு ஓவல் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். A can be 1 2 3, B can be 4 5. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் எழுதிக்கோங்க. நான் இப்போ இதுக்கு ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சப்செட்டுக்கான ரிலேஷன் இப்போ நோட்டேட் பண்ண போகிறீங்க, அதாவது எந்த சப்செட்டுக்கான ரிலேஷன் இதில் நம்ம மேப் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இதுவும் இதையும் மேப் பண்ணுறோம். சரிங்களா? சரி, நான் இப்போ அங்கே பார்த்தோம் A cross Bலேருந்து நான் ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது 1,4 2,5. இப்போ இது ஒரு ரிலேஷனா? இஸ் திஸ் அ ரிலேஷன் அப்படின்னு உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து சப்செட் ஆஃப் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்டான்னு பார்க்கணும். ஓகேவா? சரி, இது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டா? அது எப்படி பார்க்கணும்? ஃபஸ்ட் எலமெண்ட் அதாவது A cross B. ஓகே, அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஏல இருக்கா? இருக்குது. இதுலேயும் ஃபஸ்ட் எலமெண்ட் ஏல இருக்குது. இதில் செகண்ட் எலமெண்ட் பியில் இருக்கா? இருக்குது. இதுலேயும் செகண்ட் எலமெண்ட் பியில் இருக்கா? இருக்குது. ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B. ஓகேவா? A and Bக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இது. ஸோ இட் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ இதில் நான் ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியுமா? முடியும். அப்போ என்னால் ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் என்ன ரிலேஷன்? இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? மேப் பண்ண போகிறோம். 1 எது கூட மேப் ஆகிருக்கு? 1 எது கூட மேப் ஆகிருக்கு? 1 4 கூட மேப் ஆகிருக்கு. இது ஆரோ டயக்ராம். எந்த டிரெக்ஷன் அப்படின்றதுக்காக இந்த ஆரோ. 1 எது கூட மேப் ஆகிருக்கு? 4 கூட. 2 எது கூட மேப் ஆகிருக்கு? 3 கூட. 2 எது கூட மேப் ஆகிருக்கு? 2 எது கூட மேப் ஆகிருக்கு? 5 கூட. புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா A இஸ் ரிலேட்டட் டு B. A இந்த ஸ்பேஸ் வந்து தான் ரிலேஷன் காம்பினேஷன், இது B. ஸோ A R B இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒரு ஆரோ டயக்ராமை. புரியுதுங்களா? செட் A செட் B இட் இஸ் ரிலேட்டட். இங்கே R போட்டேன்னா இட் இஸ் ரிலேட்டட். இதையே நான் இப்போ ஒரு டேபுலர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். டேபுலர் ஃபார்ம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? சொல்லுங்க. இங்கே 1 2 3, 1 is related to 4, 2 is related to 5. இது எதுவுமே இல்லை, எம்டி. ஸோ இது டேபுலர் ரெப்ரசன்டேஷன். இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th 9th ஸ்டாண்டர்டில். ஸோ இது சிம்பிள் டேபுலேஷன். இன்னொன்று அடுத்த ரெப்ரசன்டேஷன் என்ன? தேர்ட் டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? நார்மலாக கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். அதாவது இதுதான் கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஆர்டர்ட் பேர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் இதுவுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க செட் தியரியிலே.
செட் பில்டர் ஃபார்ம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? தட் இஸ் இது எப்படி ரிலேட் ஆயிருக்கு? வாட் இஸ் அ ரிலேஷன்? இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன சொல்லுங்கள்? சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லுங்கள். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய். இல்லைனா ஐ கேன் சே தட் இஸ் y is equal to x minus 3. Sorry, x is equal to y minus 3. இப்படி சொல்லலாம்ல. x வந்து yலேருந்து 3 கம்மி, x வந்து yலேருந்து 3 கம்மி. x is equal to y minus 3. யூஸ்வலாக நம்ம y-க்கானது தான் எழுதுவோம். ஸோ y is equal to x plus 3. இதான ரிலேஷன். ஸோ நம்ம ஒரு ரிலேஷன் இதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ல. ஸோ இது எப்படி செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எழுதணும். தட் இஸ் செட் ஆஃப் அதாவது இப்படி கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டால் செட் ஆஃப் y is equal to x plus 3. இதான் ஃபங்க்ஷன். y is equal to x plus 3 such that எய்தர் நீங்கள் கோலன் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை புக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைன் போட்டிருப்பாங்க, இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். y is equal to x plus 3 such that xம் yம் எப்படி இருக்குது? ரியல் நம்பரா நேச்சுரல் நம்பரா, அது எது கூட பிலாங்ஸ், அதாவது எதில் சப்செட்டாக இருக்குன்றதை எழுதணும். ஸோ x belongs to a. எந்த செட்டுக்கு பிலாங்ஸ் பண்ணியிருக்கு? எக்ஸு a செட்டுக்கு. y belongs to y எதுக்குப்பா இருக்கு? 4 5 எந்த செட்டில் இருக்கு? b செட். புரியுதா? இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். நீங்கள் எப்படி எழுதணும்னு செட் ஆஃப் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. கர்லி ப்ராக்கெட்ஸ்னாலே செட் ஆஃப் என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் எழுதணும். தட் இஸ் y is equal to x plus 3. y பாருங்கள் எக்ஸை விட 3 ஜாஸ்தி, y பாருங்கள் எக்ஸை விட 3 ஜாஸ்தி. y is equal to x plus 3 such that x belongs to a, y belongs to b. that is x value. இது எல்லாம் x எல்லாம் எதில் இருக்குது? aல இருக்குது. y எல்லாம் எதில் இருக்குது? bல இருக்குது. that is 4 and 5 bல இருக்குது. இதில் வந்து முன்னாடி இன்னொரு இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் நீங்கள். set of x, y. ஓகேவா? இங்கே such that இப்படி போட்டு இப்படியும் எழுதலாம். such that எனக்கு செட்டில் இந்த மாதிரி இருக்குது, ஐட்டம்ஸ் எப்படி இருக்குது? க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்குது. தட் இஸ் x, y மாதிரி இருக்குது. அந்த x, yல y எப்படி இருக்குது? y is nothing but x plus 3. அதில் x belongs to y, x belongs to a, y belongs to b. இல்லைனா x is an element of a, y is an element of b. belongs toன்றது புரியாதவங்க இப்படியும் பார்த்துக்கலாம். x is an element of, ஆனால் மோஸ்ட்டாக எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்த சிம்பிள் belongs to சிம்பிள். belongs toனா அதோட எலமெண்ட், it belongs to. ஓகேவா? x belongs to a, y belongs to b. புரியுதா எப்படி செட் பில்டர் ஃபார்ம் எழுதுகிறோம்? ஃபஸ்ட்டு நார்மலாக உங்களுக்கு கொடுத்துருக்க ரிலேஷனை என்னன்னு கண்டுபிடிங்க, அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு எழுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா y வந்து எக்ஸை விட 3 அதிகம். ஸோ y வந்து எக்ஸை விட 3 அதிகம். ஓகேவா? இதை நான் எழுதிட்டேன். இதிலேருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதினேன்? y வந்து எக்ஸை விட 3 அதிகம். எக்ஸ் எதில் இருக்குது? ஏல இருக்குது. y எதில் இருக்குது? பியில் இருக்குது. எழுதிட்டேன். எழுதிட்டு இதை நம்ம எப்படி நொட்டேட் பண்ண போகிறோம்? க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸில் நொட்டேட் பண்ண போகிறோம். அந்த ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்? x, y. ஸோ x, y such that y is equal to x plus 3, x belongs to a, y belongs to b. புரியுதுங்களா? இது வந்து representation of relation. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் ரிலேஷன்ஸில். டொமைன், கோடொமைன். அதுக்கு நான் இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். சேம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு டேர்ம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் படிப்பீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டொமைன். டொமைன்ன்றது என்ன அப்படின்னா செட்டு ஏல இருக்கிற சப்செட் எல்லாமே டொமைன். அதாவது எந்தெந்த எலமெண்ட் வந்து செட் ஏல பி கூட மேப் ஆகிருக்கோ, எந்தெந்த எலமெண்ட் செட் ஏல பி கூட மேப் ஆகிருக்கோ அது எல்லாமே டொமைன். அப்போ டொமைன் வந்து எப்படி சொல்லலாம்? இட் இஸ் a subset of A. It is a subset of A. அது எப்படி நோட்டேட் பண்ணலாம்? Domain of relation is subset of A. மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸும் தெரிஞ்சுக்கணும். புக்ஸில் நிறைய இடத்துல அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்றது புரிஞ்சுக்கணும். டொமைன் ஆஃப் ரிலேஷன். இந்த ரிலேஷனோட டொமைன் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? ஏக்கு சப்செட்டாக இருக்கும். ஏன் ஏக்கு சப்செட்டுன்னு சொல்கிறாங்க? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஏ இருக்குது, ஏ செட் இருக்குது. இதில் 1 2 3 இருக்குது. நான் இதில் எதெல்லாம் பி கூட மேப் பண்ணியிருக்கேன்? 1 2 மட்டும்தான் பி கூட மேப் பண்ணியிருக்கேன். 3 வந்து மேப் ஆகலை. 3 வந்து மேப் ஆகலை. ஸோ டொமைன் ஆஃப் ஆர் இதில் எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? 1 and 2. புரியுதா? ஸோ டொமைன் என்னன்னு சொல்லுவோம்? டொமைன் ஆஃப் ரிலேஷன் என்ன? 1 and 2. இந்த 1 and 2வும் ஏவோட சப்செட்டா? ஏல இருக்கிற டேர்ம் தானே இது. ஸோ இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. புரியுதா? எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதுதான் டொமைன். ஏல எல்லா டேர்முமே மேப் ஆகலாம். அப்போ எல்லா டேர்மும் மேப் ஆகிடுச்சுன்னா எல்லாமே டொமைனில் வரும். எது மேப் ஆகிருக்கோ அதுதான் டொமைன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு கோடொமைன். இப்போ டொமைன்ன்றது சப்செட் ஆஃப் ஏ. கோடொமைன்ன்றது என்னென்னா எல்லா எலமெண்ட் இன் பி, ஆல் எலமெண்ட்ஸ் இன் பி, அதாவது ஆல் எலமெண்ட்ஸ் இன் பி, இதுதான் கோடொமைன். அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள கோ ஒர்க்கர்னு சொல்கிறோம்ல, அதாவது இப்போ ஏ கூட எதை மேப் பண்ண போகிறோம்? பியை மேப் பண்ண போகிறோம். ஸோ ஆல் எலமெண்ட்ஸ் இன் பி என்னதுன்னா கோடொமைன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்சுன்றது என்ன? ரேஞ்சுன்றது என்னன்னா பியில் எந்தெந்த எலிமெண்ட் ஏ கூட மேப் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்ச். த எலமெண்ட்ஸ் தட் இஸ் மேப்டு வித் ஏ. எந்தெந்த எலமெண்ட் பியில் இருக்கிறது ஏ கூட மேப் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்ச். ஸோ அதை எப்படி எழுதலாம் நம்ம? ரேஞ்ச் இஸ் ஆர் இஸ் சப்செட் ஆஃப் என்ன? பியோட சப்செட். ஓகேவா? ஸோ இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்ன? 4, 5. இங்கே கோடொமைன் என்ன? இதுவுமே ஆல் எலிமெண்ட்ஸ் என்னென்ன? 4, 5. கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து 6ன்னு ஒரு டேர்ம் போடுறேன். இந்த 6ன்ற ஒரு டேர்ம் வந்து மேப் ஆகலை. அப்போ கோடொமைன் என்ன? ரேஞ்ச் என்ன? இந்த கண்டிஷனில் கோடொமைன் என்ன? 4, 5, 6 ஆல் எலிமெண்ட்ஸ் இன் பி. ஓகேவா? ரேஞ்ச் என்ன? ஒன்லி 4 and 5. ஏன்னா 6 வந்து ஏ கூட மேப் ஆகலை. புரியுதா? அதாவது டொமைன்ன்றது எதெல்லாம் ஏல மேப் பண்ணுறோம், பிக்கு எந்தெந்த எலிமெண்ட்ஸ் மேப் ஆகுதோ அது எல்லாமே டொமைன். ஆகாததை டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அதுவே கோடொமைனில் எல்லா எலிமெண்ட்ஸுமே கோடொமைன் தான். ரேஞ்சுன்றது என்னென்னா எதெல்லாம் வந்து மேப் ஆகிருக்கோ, ஏலேருந்து பிக்கு எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச். இதோட ரிலேஷன் டாபிக்ஸ் வந்து முடியுது. இந்த ரிலேஷன் டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ்,
அந்த ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸ்க்கு இந்த ரிலேஷன் வந்து பேஸு. அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, as well as இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.